இந்த நாளையும் கூட இந்த 26வது ஆனிவர்சரிக்கு என்னை அழைத்த இந்த கூடுகையை துவங்கின நபர்கள் மாத்திரமல்லாமல் எனக்கு அருமையாய் இஸ் ஆக்சுவலி ரிலேட்டட் டு மீ. எந்த வகையில ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் நிறைய சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண போகும்போது அந்த பாஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதுதான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு அதிகமாய் நெருக்கமாய் எங்களுக்கு உறவினராய் இருக்கிற அப்படிலாம் சொல்லி பண்ணுவாங்க. ஆனா எந்த விதத்துல உறவினர்னு எனக்கு தெரியாது. சரியா? நான் நினைக்கிறேன் எல்லாருமே உறவினர்களா இருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நாம் அனைவரும் கழுவப்பட்டது மாத்திரமல்ல ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு பிரசங்கம் பண்ண விட நீங்க நிறைய ஆமென் ஹல்லேலூயா சொன்னாதான் எனக்கு பிரசங்கம் ஓடும். சரியா? நான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரசங்கியாரு. சோ அதனால நீங்க வாயை திறந்தீங்கன்னா தான் நான் பிரசங்கத்துல வேகமா ஓட முடியும். அவர் என்ன சொன்னாருன்னா 8:30 மணிக்கு முடிச்சிடணும்னு சொன்னாரு. ஆனா என் கை 8:20 தான் வந்திருக்கு. நான் எப்ப முடிக்க போவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கையில மைக் கிடைச்சிச்சுன்னா 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் இல்ல, நல்லா கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்கர். அதனால எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சு நான் தரேன். சமைச்சிருச்சீங்கல்ல, எல்லாம் ரெடியா இருக்குல்ல, ஏன்னா மக்கள் பசியா இருப்பாங்க. சரி, அதுக்கு முன்பதாக பசியை போக்குவதற்காக கரத்திலிருந்து மன்னா உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஆமென். எப்பவுமே எனக்கு இந்த ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா வைராக்கியமா ஆமென் ஹல்லேலூயா அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தா கூட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கர்த்தர் மிகுந்த அதிகமாய் மதியில இன்னைக்கு அசைவாட போறாரு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் அசைவாடுனா அற்புதம் நடக்கும். கர்த்தர் அசைவாடுனா ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தர் அசைவாடுனா பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் அசைவாடுனா என்ன, உங்களுக்குள்ள ஒரு சாட்சி வரும். உங்களுக்குள்ள ஒரு ரூவா காட்சி இன்னைக்கு உங்களை புதிதாய் உயிர்ப்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் இடத்துல அமர்ந்தது நான் என்னத்து குறித்துப்பா பிரசங்கம் பண்ணணும் அப்படின்லாம் கேட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே ஓடலை. திடீர்னு அங்கிள் வந்து ஒரு 4 பேஜுக்கு இந்த கூடுகை குறித்து ஒரு பிடிஎஃப் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் வந்து நான் ஃபுல்லாலாம் படிச்சு பார்க்கலாம். அந்த பிடிஎஃப்ல இருக்கிறதான் தம்பி படிச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆனா அந்த பிடிஎஃப்ல 10 பேஜ் படிக்கும் போதே ஆவியானவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சேன். சரியா? ராமன் சொல்லுங்கள, உங்க கூடவே பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். அதுல வர எல்லா நாட்டுக்கும் வரேன். சரியா? யூசிஎஃப், அதாவது யுனைடெட் கிறிஸ்டியன், எல்லாம் சொல்லுங்களேன். ஓகே, இந்த யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ல இது 26வது ஆண்டை நோக்கி நீங்க போறீங்க, அப்படிதானே? அப்ப எல்லாம் உங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லிக்கோங்க. சத்தமா சொல்லுங்க. எனக்கு இல்ல, உங்களுக்கு. சரியா? நீங்க எத்தனை தலைமுறையா இருக்கீங்க? 3 தலைமுறையா. சந்தோஷமா தான் சொல்லுங்க. ஹாப்பி ஆனிவர்சரியா துக்கமா சொல்றீங்க? எல்லாம் சொல்லலாமா? 1 2 3 சொல்ல சத்தமா உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி. 1 2 3. ஆமென், ஹல்லேலூயா. ஹாய். எல்லாரும் முகத்திலே சிரிப்பு வந்துச்சு. யார் முகத்திலே சிரிப்பு இல்லைன்னா எனக்கு திருப்பியும் பிரசங்கம் ஓடாது. சரியா? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த புடவை கட்டிலாம் பிரசங்கம் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா? தமிழ்நாட்டுல புடவை கட்டணுன்றாங்க, தலையை மறைக்கணுன்றாங்க. ஆனா வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் போட்டு சூட்டை போட்டு போய் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துருவோம். சரியா? நானே எங்க அம்மா அப்பா எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல பிரசங்கம் பண்றீங்கன்னா நீ என்ன பண்ணணும், புடவையை கட்டி தலையை மறைச்சிட்டு வந்துருமா, இல்லைன்னா யூடியூப்ல போட்டு வேற விதமா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, சோ உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே? ஆனிவர்சரி, ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லியாச்சு. வேற ஒரு ஸ்பெஷல் டே, ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஐயோ ஏன்டா ஃபாதரா இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? இங்க அருமையான பிதாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அப்படி சொல்லிச்சுட்டு வெள்ளையர்னு எல்லாம் வெள்ளையா உட்காந்துருக்காங்க. அவர் வந்து மவுண்ட் ரோட் என்ன சர்ச், கிரைஸ்ட் சர்ச். சாரி, எங்க அப்பா வேலை பார்க்கற எனக்கு தெரியல. சரியா? கிரைஸ்ட் சர்ச்ல ரெவரண்டா இருக்காங்க. பாஸ்டர் வந்து ஐயா நான் எங்க பார்த்திருக்கேன், பட் எங்க பார்த்தேன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. எங்கேயும் முகம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப ஃபெமிலியரா இருந்தாங்க. சரியா? அவங்க ரொம்ப அருமையா பிரசங்கம் பண்ணாங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. ஐயா கூட இருக்காங்க. நான் காலையில ஒரு ஃபாதர்ஸ் டே மெசேஜ் அனுப்பி சொன்னேன். இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல. ராமன் சொல்லலாமா? இவங்க எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிதாக்களாய் மாத்திரம் இல்லாமல் நமக்கெல்லாம் ஆவிக்குரிய தகப்பனாராய் இருக்கிறார்கள். உங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லாம் அவங்க சொல்லிடலாமா?
about it, but your face is very similar. God bless you. Thanks a lot. And அவருக்கு ஒரு happy Father's Day. You know why? Because அவர் நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேரை வழி நடத்திட்டு இருக்கிறார். இன்னும் அதிகமா நீங்க மினிஸ்ட்ரி பண்ணுவீங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க என்றும் வாலிபனாகவே இருந்து அநேக ஊழியர்களை கட்டி தேசம் எங்கும் ஐயா சொன்ன மாதிரி God said go forth. இல்லையா? போங்க அப்படின்னு எதை சொல்ல சுவிசேஷத்தை சொல்ல. காஸ்பலுக்கு ஒரு நல்ல அருமையான வழக்கத்தை ஐயா கொடுத்தாங்க. அதை நீங்க செய்ய கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்க எல்லாத்துக்கும் கிருபையை பாராட்டு வராங்க. எனக்கு கூட God bless each and every one of you. Yeah, please, fathers, could you please rise up? தகப்பனாரா இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்கல்ல. Okay. Happy Father's Day to each and every one of you. You are such a blessing. நிறைய நேரத்துல அப்பாக்களை நம்ம மறந்துடுறோம். அப்பாக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கள் தான் முன்னாடி ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அப்பா இல்லைன்னு வைங்களேன் குடும்பமே ஓடாது. அப்பா உழைக்கலன்னு வைங்களேன் அவ்வளவுதான். எனக்கு எப்பவுமே எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கூட நான் நல்லா ஃப்ரீயா பேசுறேன். ஆனா எங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்டாவே இருப்பாரு. அதுகிட்ட எதை குறித்து வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், எதை குறித்தும் ஜட்ஜ் பண்ணாத ஒரு நபரா இருப்பேன். ஓகே, சோ ஃபாதர்ஸ் எல்லாத்துக்கும் மேல நான் என் காலையில் எழும்பின உடனே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே யாருக்கு சொன்ன தெரியுமா? நம்முடைய பரம பிதாவுக்கு நான் சொன்னேன். நான் இயேசுவை சொன்னேன். ஏசாயா 9:10 இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறான் தெரியுமா? நித்திய பிதா என்று எழுதுகிறான். எவர்லாஸ்டிங் ஃபாதர். அந்த தகப்பன் இல்ல அப்படின்னா நீங்க நானும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கவே முடியவே முடியாது. சரி, நம்ம செய்திக்குள்ள கடந்து போலாம். 4 பேஸ் எல்லாமே போதும். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான தலைப்பு உங்க கூடுகைக்கு ஏற்ற ஒரு தலைப்பாய் இருக்கிறது. அந்த UCF PDF-ஐ நான் படித்த மாத்திரத்துல அதுல 2-3 காரியம் என்னை ரொம்ப அதிகமா ஈர்த்தது. என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா பல சபைகளுக்கு போறவர்கள் இங்கே கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். நான் அதுல வாசிச்சு பார்க்கும் போது அதாவது என்ன போட்டிருந்தாங்க, ரோமன் கேத்தலிக் சபைக்கு போறவங்க, பல பெண்டகாஸ்டல் சர்ச்சுக்கு போறாங்க, CSI சபைக்கு போறாங்க, TLC சபைக்கு போறாங்க. அப்பெல்லாம் நிறைய காரியங்களை அவர்கள் எழுதி இருந்தார்கள். இந்த ஒரு காரியம் என்னை அதிகமாய் ஈர்த்தது. இரண்டாவதா ஈர்த்த காரியம் நிறைய நற்பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று ஒரு காரியத்தை எழுதியிருந்தாங்க. மூன்றாவதாக அருமையான சகோதரி இன்னைக்கு சங்கீத பகுதிக்கு ஒரு அழகான ஒரு விளக்க உரையை கொடுத்தாங்க. அது போல நிறைய கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களை எழுப்பி கட்டி இந்த பூமிக்கு இந்திய தேசத்திற்கு கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று அதில் எழுதியிருந்தார்கள். இந்த 3 காரியமும் என்னை அதிகமாய் கவர்ந்தது. இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஆவியானவர் மிகுந்த அழகான ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்தாரு. என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசேஷித்த ஆவி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. விசேஷித்த ஆவி. Excellent spirit. A spirit that can make you excel. A different spirit. அந்த வித்தியாசமான ஆவி. வித்தியாசமான ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஆவியை உடையவர்கள் தான் வித்தியாசமான காரியங்களை செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்து வருகிறீர்கள். என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சபைக்கு போனோம்னாவே அந்த சபையில 1000 பாகுபாடுகள் இருக்கும். சரியா? நீங்க CSI போனாங்களா, CSIல வந்தவங்க தான். இப்போ நாங்க வந்து IPL சர்ச்சுக்கு போறோம். நான் வித்தியாசமாய் நிறைய சபைகளுக்கு போய் எல்லா சபைக்கும் பிரசங்கம் பண்ண போறேன். அப்ப பாருங்க, ஒரு சபைக்குள்ள போகும்போதே சில கோட்பாடுகள் இருக்கும். எங்க சபை இப்படிதான் இருக்கும், எங்களுக்கு அது ஒத்து போகாது, எங்களுக்கு யுனைட்டடா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்க சொல்லுவாங்க. அதுல நிறைய அடிக்கடி வந்துடும். ஆனா வேத வசனத்துல ஒண்ணு சொல்லுது, இட் இஸ் so good to see brethren dwell in unity அப்படின்னு சொல்லி தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. It is so good to see brethren dwell in unity is a verse that is recorded in the book of Psalms. சரியா? அதாவது ஒன்று கூடி சகோதரர்கள் வாசம் மிப்பது மிகுந்த நல்லது. ஓகே, என்ன சொல்லிருக்க எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் சொல்லுங்க. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. இந்த கூடுகையில நன்மை இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கூடுகையில ஒரு இன்பம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கூடுகையில ஒரு விடுதலை இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கூடுகையில வித்தியாசமான ஆவியை ஆவியானவர் ஊற்றின மாத்திரத்திலே நீங்க வித்தியாசமா யோசிச்சு எந்த சண்டையும் போடாம எல்லாம் ஒருமித்து கூடி கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya.
excellent spirit. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. excellent spirit. விசேஷித்த ஆவி சொல்லுங்க. அதாவது நான் இப்போ நீங்க என்னை பாத்தீங்கன்னா என்ன எப்படி பாக்குறீங்க? பிரீத்தி. ஓகே, பிரீத்தினா படம் தெரியாம எப்படி அப்படியே வந்துட்டு போவாங்க, அப்படிதான் பாக்குறீங்க இல்ல? பிசிக்கல் பாடி. சரியா? நமக்கு தெரியாம நம்ம அறியாமே இன்னும் ஒரு உருப்படி நம்ம கூடவே இருக்கும். அது என்ன உருப்படி அப்படின்னு சொன்னா ஆவி, ஆத்மா. சரியா? ஆத்மா குறிச்சு சொல்லணும்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அப்புறம் நீங்க எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி 2 செஷன் கொடுக்கணும், அப்பதான் ஆத்மா பத்தி பேசணும். சரி, ஆவி அதாவது இந்த கூடுகைக்குரிய ஆவி. சரியா? அது குறித்து தான் நான் பேச வந்திருக்கிறேன். இந்த ஆவி நமக்குள்ள எப்படி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதுனா ஆதியாகம புத்தகத்துக்கு போகும். ஆதியாகம புத்தகத்துல ஆதாம கர்த்தர் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாரு? நல்லா தன் சாயலையே தன் ரூபத்தின்படி எதுல உருவாக்குறாரு? களிமண்ணுல உருவாக்குறாரு. களிமண்ணுல உருவாக்கிட்டே கர்த்தர் அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருந்தாருன்னா வந்து நடந்துப்பானா? இல்ல. பிதாவானவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சுவாச காற்றை அவனுக்குள்ள ஊதின மாத்திரத்திலே அவன் ஜீவாத்மாவானான் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவனுக்குள்ள உயிர் வரணும்னா ஆவி ஊற்றப்பட வேண்டும். அந்த கர்த்தரின் ஆவிக்கு பேர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் எவனுக்குள்ள இருக்கிறாரோ அவன் விசேஷித்த ஆவியை பெற்றவனாயும் வித்தியாசமாய் செயல்படுகிறவனாயும் இருக்கிறான். இந்த கூடுங்க வித்தியாசமா செயல்படுகிறது. எல்லாம் யுனைட்டடா, எந்த வித மாறுபாடும் இல்லாம. அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியத்தை போட்டிருந்தாங்க. என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க? எந்த சபைக்கும் நீ என் சபைக்கு வா, நீ உன் சபைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இப்போ நிறைய ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் தெரியுமா? உன்னோட சபைக்கு போற ஆட திருடி போறதுதான் நிறைய இடத்துல நடக்குது. அதை நடக்க விடாம தடுத்து ஒருத்தரை வழி நடத்தி ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு போறாங்கன்னா எவ்வளவு பெரிய வித்தியாசமான ஆவியானவர் அவருக்குள்ள இந்த வேலை செய்யணும். கை தட்டுங்க, உங்களுக்கு அந்த கிருபை சொல்லுங்க. இன்னைக்கு அந்த வித்தியாசமான ஆவியானவர் வித்தியாசமாய் மிகுந்த அற்புதமாய் செயல்பட போகிறார். இந்த ஆவியை குறித்து நீங்க அறிந்தில்லைன்னா தேவனாகிய கர்த்தரை இன்னைக்கு நீங்க வாயை விரிவா திறந்து கேட்கணும் இந்த இடத்துல உட்கார்ந்து. ஏன்னா ஆவியை ஊற்றுகிறவர் ஒருவர் மாத்திரமே, அது கர்த்தரை தவிர வேற யாரும் இல்லை. ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. ஒருத்தர் மைக் எடுத்துக்கோங்க. தமிழ்ல எனக்கு வாசிக்க தெரியாது, இங்கிலீஷ் I can read. Behold my servant whom I uphold, my elect one whom my soul delights. I have put my spirit upon him. வாசிங்க தமிழ்ல சத்தமா. இதோ நான் ஆதரித்த என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். என் ஆவியை போதும், என் ஆவியை எல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க. கர்த்தரோட ஆவி என் மேல் இருக்கிறது. சொல்லுங்க வாய்ப்பு. கர்த்தருடைய விசேஷித்த ஆவி என் மீது இருக்கிறது. நான் வித்தியாசமா செயல்படுவேன். இவ்வளவு நாள் நீங்க வித்தியாசமா செயல்படலனா உங்களுக்கு இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் இந்த ஆர்கனைசேஷன் தான். இந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு ஒத்துழைப்பு இருந்தா வெவ்வேறு சபைகள்ல இருந்து வந்து ஒன்னா கர்த்தர ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணாம ஒருத்தர் சபைக்கு கூப்பிடாம ஒருமித்து வாஷம் பண்ணி கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள். ஒருவேளை உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குமே, ஆனா இன்னைக்கு உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிற அந்த விசேஷித்த ஆவி உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன்ல அமைதியை நிலவி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவி உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும். அப்படிப்பட்ட ஆவியானவர் உங்கள் மீது இன்றைக்கு கர்த்தரால் ஊற்றப்படுவார். நாமே சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் ஆவியை ஊற்றுவதற்காக இன்றைக்கு நம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. இந்த விசேஷித்த ஆவி உள்ளவர்கள் வித்தியாசமா செயல்படுவாங்க. எத்தனை பேருக்கு வில்லியம் பிரணாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியாது? எத்தனை பேர் வில்லியம் பிரணாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? தெரியாது. ஓகே, வில்லியம் பிரணாம் வந்து ஒரு மைட்டி கரிஸ்மேட்டிக் பிரீச்சர். சரியா? அவர் அமெரிக்க ஐக்கிய தேசத்துல ரோட்ல நடந்து போனார்னாவே அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தானத்துறையா கண்ணீர் ஊற்றி அழுவாங்களாம். ஐயோ நான் பாவியா இருக்கிறேனே. இங்க அருமையான ஒரு சகோதரி வந்து ஏசாயாவில இருந்து ஒரு வேத வசனத்தை பழைய பாட்டு புத்தகங்களுக்கு வாசிச்சாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியில இருந்தாலும் வாசிச்சாங்க. சொல்லுங்க, ஏசாயா
இருக்கும் பொழுது அந்த விஷன்ல பரிசுத்தமா இருக்கிற கர்த்தரை பார்த்த மாத்திரத்திலே அவன் கதறி அழுதான், ஐயோ நான் அசுத்த உதடுகளை உடையவனாய் இருக்கிறேன் என்று. அப்ப வில்லியம் பிரணாம் ரோட்ல நடந்து போகும்போது நிறைய பேரு அவர் இப்படி கிராஸ் பண்ணா ஸ்மோக் பண்ணி கொண்டு இருப்பாங்களாம், கஞ்சா அடிச்சு கொண்டு இருப்பாங்களாம், ப்ராஸ்டிடியூட்ஸ் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். ஆனா அப்ப அவங்க வேலையை செஞ்சு கொண்டு இருக்கும்போது, ட்ரக்ஸ் போட்டு கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரோட்ல நடந்து போனாங்கன்னா எல்லாம் அழுவாங்களாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்குள்ள விசேஷித்த ஆவியானவர் உள்ளே தங்கி இருந்தார். அவர் நடக்கிற மாத்திரத்துல அற்புதம் நடந்தது. அங்க இருக்க பாவிகள் அழுது தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஐயோ எங்களுக்குள்ளேயும் அதே ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்று அழுது கதறி புலம்பி கர்த்தருக்கென்று தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்ததாக அவருடைய வரலாற்று சரித்திர புஸ்தகங்கள் நிறைய சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வீட்டுல ஒரு மாறுதல் வேணும்னா, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னா, இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய ஒரே ஜெபம் என்னன்னா, எனக்குள்ளே அந்த வித்தியாசமான விசேஷித்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க வில்லியம் பிரணாம போல இல்ல, என்ன போல இல்ல, டாக்டர் ஜெபசிங் ஜோசப்ப போல இல்ல, எங்களை தாண்டிலும் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருந்தார். பேதுரு நடந்து போனாங்க, அவன் நிழல் பட்டு சுகம் அடைஞ்சாங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், இயேசு நடந்து போறாரு, ஒரு அம்மா வந்து வஸ்திரம் தொங்கலம் தொடுறாங்க, அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிச்சு. 1 வருஷமா 2 வருஷமா 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள அந்த அம்மா பேரை கூட வேதம் சொல்லலைங்க. என்ன சொல்லுது, அவளை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எனக்கு மேல தேவப்பிரியே, உனக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை இருக்குன்றது முக்கியம் இல்ல. இன்னைக்கு நீ நம்பிக்கையோட கூடி போய் கர்த்தரின் வஸ்திரம் தொங்கலை தொடுகிற மாத்திரத்துல அவரிடத்தில் இருந்து புறப்படுகிறது விசேஷித்த ஆவி. இயேசுக்கு இருக்கிற அந்த விசேஷித்த ஆவி, ரெனாவுக்கு இருந்த அந்த விசேஷித்த ஆவி, பேதுருக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி எனக்கு தங்கப்பா. உங்க ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்கணும்? இந்த யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் வித்தியாசமா ஒரு காரியத்தை பண்றாங்கன்னா, ஏன் என்னாலயும் அது பண்ண முடியாது, நான் அங்கதானே மெம்பரா இருக்கிறேன், அங்க இருக்கிற அந்த விசேஷித்த ஆவியை எனக்குள்ள சத்தமா சொல்லுங்க ஊற்றுங்கப்பா. அழகா பாருங்க, என்னமா ஊற்றுங்க, என்ன பாடுறீங்க? ஊற்றிடுமே. இன்னும் டைம் தான் திருப்பி பாடலாம். நான் எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லி போறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் இன்னும் முடியல. பரவாயில்ல, நம்ம மேல போயிடும். இந்த விசேஷித்த ஆவியை பெற்ற தெய்வ மனிதர்கள் வேதாந்தத்தில் நிறைய பேர் இடம் பெற்றிருக்கிறாங்க. ஒருவரை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த விசேஷித்த ஆவி யாருக்குள்ள அதிகமா இருந்தது வேதாந்தத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாருக்காவது ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா? ஒரு கேரக்டர் யாருமா சொல்லுது? எதிரிங்க எதிரிங்க பேர் சொல்லுங்க. மைக் பிடிச்சி பேர் சொல்லுங்க. ரொம்ப அழகா அடிச்சாங்க பாருங்க. பேர் என்ன? பிரேமா. உனக்குள்ள அந்த விசேஷ ஆவி இருக்கு. நீ அதிகமாய் தீர்க்க தரிசன மரத்தை பெற்றவளா இப்ப ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கணும். அவ்வளவுதான், சரியா? தானியேலுக்கு என்ன இருந்தது? விசேஷ ஆவி இருந்தது. வாசிக்கலாமா? வேதாகமத்துல இருந்து டக்கு டக்குன்னு சொல்ல சொல்ல வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும் சொன்னா டக்கு நிறுத்திடும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜாவினால் பெல்சிஷார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருங்கலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் என்ன இருந்துச்சு? சொல்லுங்க. தானியேலுக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவி எனக்கு வேணும் கேளுங்க. சொல்லுங்க. தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவியை எனக்குள்ள இன்றைக்கு நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை எடுக்க எடுக்க நானும் தலைமலை கை வச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த விசேஷித்த ஆவியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் வந்திருக்கிறேன். எனக்குள்ள ஊற்றினவரே உங்களுக்குள்ளேயும் ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையாலே. ஹல்லேலூயா. நீங்க உள்ள உணர்ந்து கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நிராகரிக்கிறவர் அல்ல, கொடுக்கிறவராயிருக்கிறார். உணர்ங்க. ஏதோ ஒரு வேதம் வாசிச்சாலும் உணர்ந்து வாசிக்கணும்.
ஒரு பாட்டை பாடினாலும் உணர்ந்து வாசிக்கணும். நிறைய பேர் சபைக்கு போயிட்டு உணர்வே இல்லாத ஜாடம் மாதிரி அப்படியே நின்றுட்டு ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது. ஐயர் எந்திரிக்க சொன்னார்னா எந்திரிக்க வேண்டியது, உட்கார சொன்னார்னா உட்கார வேண்டியது. ஐயர் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டா கூட இன்னைக்கு நிறைய பேர் தெரியறது இல்லை. பாவம், ஐயர் வந்து 2 நாளா ப்ரிப்பேர் பண்ணி, ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணி, ஒரு 1 நாள் உபவாசித்து அந்த பிரசங்கத்தை எடுத்து சொல்லிருப்பாரு. சரியா? என்னமா பிரசங்கம் பண்ணாரு தெரியாதுக்கா. வேதம் வாசிச்சேன், ஆனா எனக்கு புரியலக்கா. சரியா? இன்னைக்கெல்லாம் என் பையனை வேதம் வாசிக்கலன்னு வைங்களேன், சர்ற மாதிரியா திட்டுவேன். ஏது ஸ்னெல்லு கிளாஸ் அவன் தடிமாடு மாதிரிதான் இருப்பான். சரியா? அவ்வளவு பெருசா இருப்பான். ஆனா இன்னைக்கு அடிச்சுதான் வளர்ப்பேன். இன்னைக்கா அடி வாங்குறான். பைபிள் படிக்கலன்னு வைங்களேன், பட்டுன்னு ஒரு அடி. ஏன் எழுதி திருப்பி எல்லாம் கேட்க மாட்டான். சரியா? தேங்க்யூ தானே. அழகா என்னுடைய ஜூம் மீட்டிங்ஸ்ல பிரசங்கம் சூப்பரா பண்ணுவான். ஆங்கிலத்துல பண்ணுவான், நான் தமிழ்ல மொழிபெயர்ப்பேன். கர்த்தர் ஒரு விசேஷத்தாவே நமக்கு உள்ள ஊற்றணும்னா எல்லா காரியங்களையும் நம்ம உணர்ந்து கேட்கிறவர்களாய், பார்க்கிறவர்களாய், செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். தானியேலுக்குள்ள என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? தானியேல் ரொம்ப அழகானவனா இருந்தான். அவன் யூத ராஜ்யத்துக்குள்ள இருந்தான். இஸ்ரேல் தேசம் 2ஆ பிரிஞ்சு போச்சு. அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் இருந்துச்சு. 10 கோத்திரங்களை வந்து சமாரியா பட்டணத்தை தலைநகராக கொண்டு அது தொலைந்து போன கோத்திரங்கள் அழைக்கப்படுறாங்க. ஆனா இந்த யூத ராஜ்யமும் பெஞ்சமின் கோத்திரமும் யூத ராஜ்யத்திற்கு கீழே இருந்தது. யூத ராஜ்யத்தை பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசார் கைப்பற்றினான். சரியா? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசார் கைப்பற்றினான். சமாரியா தேசத்தை யார் கைப்பற்றினது? சமாரியா தலைநகராக கொண்ட இஸ்ரேல் தேசத்தை யார் கைப்பற்றினது? படிக்கணும், வேதத்தை படிக்கணும். சொல்லுங்க. ஆசிரியர்கள் கைப்பற்றினாங்க. அப்ப பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத்நேச்சார் வந்து கைப்பற்றிட்டு போனவன்னா அங்க இருக்கிற அழகானவன், எந்த விதமான பிளெமிஷும் இல்லாதவன், எந்த விதமான பிளெமிஷும் எந்த விதமான பாஸ்டும் இல்லாத பழுது இல்லாதவன கூட்டிடுவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து என்னோட கோர்ட்ல அவன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகிற மாசற்ற மிகுந்த பரிசுத்தமான பழுதில்லாத ஒரு நபர் தான் இந்த தானியேலாய் காட்சி அளிக்கிறார். சரியா? தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கு தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் எல்லாத்துக்கும் ஒரு காரியம் புரியுது. எல்லாத்துக்கும் அவன் என்னவா தான்? மேற்பட்டவனா இருந்தான். அவனுக்குள்ள விசேஷித்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் that will make you excel. சரியா? ஏன் இந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இந்த தானியேலை எல்லாத்துக்கும் மேற்பட்டவனாய் வைத்தது? ஏன் யூசிஎஃப் மற்ற சபைகள் செய்ய முடியாத காரியத்தை செய்யச்சு? எந்த சபையாவது எல்லா சபையும் ஒண்ணா கூட்டி சேர்க்க முடியுதா? செய்ய முடியுதா? முடியாது. சத்தியமா முடியாது. நானே ஒரு சபை போட்டேன்னு வைங்களேன், நான் வந்து போய் ஒரு ரோமன் கேத்தலிக் பாஸ்டர் இன்வைட் பண்ணி, ஐயா நீங்களும் உங்க ஜனங்களை கூப்பிட்டு வந்துருங்க, மற்ற ஒரு பாஸ்டர் இன்வைட் பண்ணி யாரும் வரமாட்டாங்க. ஆனா வித்தியாசமா தானியேல் செயல்படுறான். எல்லாத்துக்கும் மேல போய் வைக்கப்பட்டான். ஏன்? விசேஷம். கர்த்தர் விசேஷித்த ஆவியை உங்களுக்குள்ள ஊற்றும் பொழுது நீங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க, மேலானவர்கள். நான் மேலானவர். சொல்லுங்க, நான் மேலானவர். இந்த சபைக்குள்ளே அறிக்கை செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நடக்கும். நான் மேலானவர். ஏன்னா எங்க அப்பா மேலானவர். எங்க அப்பா அந்த சராசரங்களை படைத்தவர். எங்க அப்பாவுக்கு எதிராக யாருமே இல்லை. எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. எங்க அப்பா என்ன எனக்கு எழுதி வச்சிருக்கிறாரோ அது நிச்சயமா எனக்கு நடக்கும். அந்த விசேஷித்த ஆவியை எனக்குள்ள ஊற்றாரு, அதை நான் பெற்றுக்கொள்வேன். ஹalleluya. How many of you feel that this sermon is a prophetic sermon for you? Hallelujah. God is going to lift you high. You're not going to be seated among the locals. God will make you sit on the thrones. That's what God did for Daniel. அதுதான் தானியேலுக்கு கர்த்தர் செய்தார். ஏன்னா அந்த விசேஷித்த ஆவியை நீ இந்த பிரசங்கத்தை கேட்க உனக்குள்ள ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை நான் உணர்றேன். உனக்கு
அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்தது விசுவாசம் இருக்குமே, ஆனால் அவர் அருகாமையில தான் நினைச்சுக்கிறாரு. நீ எட்டி தொட்டினா உனக்கு நீ முடிச்சுக்கலாம், அளவில்லாமல் முடிச்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறவர் இல்லைங்க, அள்ளி வாரி அடித்து கொடுக்கிறவர், அளவில்லாமல் கொடுக்கிறவர். நீ கொஞ்சம் எனக்கு எனக்கு முடிச்சுங்க அப்படிங்கிறது எப்படி இல்ல, கணுக்கால சொல்லுங்க, வசனம் வரணும். நான் சொல்ல மாட்டேன். Not your ankles, not your knees, not your what? நீச்சலினாலும். அந்த வேர்டு தான் நான் எதிர்பார்த்தேன். நீச்சலினாலும் கணுக்கால் அல்ல, பாடணும், முழங்கால் அல்ல, அருளோகிலே உருவாகிய பாட்டு வரணும். சரியா? கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, நீச்சலாலம் வரைக்கும். ஏனாவி சாதாரண ஆவி இல்ல, அசாதாரணமான விசேஷத்த ஆவியை கர்த்தர் யாருக்குள்ள வச்சாரு? எனக்குள்ள. காலை எந்திரிச்சோட சொல்லுங்க, விசேஷத்த ஆவி எனக்குள்ள வச்சாரு. எந்திரிக்கும் போது நிறைய பேர் வெட்ட விட்டு எந்திரிக்கும் போது என்ன சமைக்கணும், ஐயோ நான் டிஃபன் பாக்ஸ்ல என்னத்தை கட்டணும், நேற்று சாம்பார் தான் வச்சேன், இன்னைக்கும் சாம்பார் வச்சு நான் கட்டி கொடுத்தலாம் என்ற புருஷன் என்னை திட்டுவாரு. விசேஷத்த ஆவி உள்ள வரும்போது புதுசு புதுசா டிஷ் செஞ்சு ஆமென். என்ன பெண்கள்லாம் சத்தமே வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியாத டிஷ் செஞ்சு வச்சீங்கன்னா கூட டேஸ்டா இருக்குங்க. அதுதான் விசேஷமான சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க, இவனை கொண்டு போய் உயரமாய் வச்சுட்டாராம். ஏன் அப்படின்னு கேளுங்க. அவனுக்குள்ள விசேஷத்த ஆவி இருந்தா இந்த உலகத்துக்கு ஒத்தே போக மாட்டான். இந்த உலகத்தெல்லாம் நம்மளை பார்த்து கேள்விகள் செய்யும். யார் யாரெல்லாம் கேள்விகள் செய்யப்பட்டவங்க கை தூக்கு. உன்னை பார்த்து அறிவெடுப்பா இருக்கு, நீ உனக்குமே லைக் இல்ல, நீ சுத்த வேஸ்ட், நீ எதுக்குமே தேர மாட்ட அப்படின்னு சொல்லி நேர்ந்து விடுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குள்ளதாங்க இந்த விசேஷத்த ஆவி செயல்படும். 10 பேர் வேலை பார்த்து வாடான்னு அனுப்பிச்சான். யார் அனுப்பிச்சாரு? மோசே அனுப்பிச்சாரு. யார் அனுப்பிச்சாரு? கானான் தேசம் போய் பார்க்கலான்னு அனுப்பிச்சான். 10 பேர் போனாங்க, 12 பேர் போறாங்க. 10 பேர் 10 பேர் பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தீங்களான்னு பார்த்தேன். தூங்கி இருக்காங்களா? அலையில சத்தமா சொல்லுங்க. சரி, முடிச்சிட்டு இருக்காங்களா? அலையில சொல்லுங்க. ஓகே. சோ 12 பேர் போறாங்க. வந்தவன் 10 பேர் என்ன சொன்னா? முடியவே முடியாதுங்க, நடத்த முடியாது. கானான் தேசத்தை போய் சுதந்திரத்துக்கு வரவே முடியாதுங்க. அங்க மரம் இப்படி இருக்கு, இருக்கிறவா இப்படி இருக்கிறோம், நாம இப்படி இருக்கிறோம், ஐயோ முடியாது அப்படின்னா வாசிக்கலாமா? வேளாண்மை எடுத்துக்கோங்க. என்னாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகும் Numbers chapter 14 verse 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாக நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்க போறேன். ஆனால் ஒரு விசேஷ ஆவி, வேற ஆவியாகிய ஆவியானவரை உனக்கு நான் விட்டுட்டு போறேன். அவர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. மைக்கே சொல்லுங்க. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியம் தெரிஞ்சா விடுதலை வரலாம். Know the truth and the truth will set you free. Hallelujah. If the truth has to set you free, you have to be filled with that excellent spirit, a different spirit. That is the spirit of God. Hallelujah. So இந்த விசேஷ ஆவி உள்ளவங்க, வேற ஆவி உள்ளவங்க, பரிசுத்த ஆவியானவரை கொண்டவர்கள் இந்த பூமியில பேசுறத போல பேசாமல் நடக்காது, முடியாது, செய்ய எனக்கு இயலாது, எனக்கு துப்பு இல்ல, எனக்கு பணம் இல்ல. நிறைய பேர் பாருங்க, எம்மா கொஞ்சம் வசப்படுமா அவன் சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் 2 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து ஜாம் பண்ணிட்டு கத்த வசிப்படுக்க சொன்னா வந்து இருக்கேன். ஆட முட்டாப்பா வந்து எடுன்றதே கத்தர் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி
நீங்களே உங்களுக்கு ஒரு கை தட்டி கொடுத்துக்கோங்க. ஹalleluya. உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா கர்த்தரோட கூப்பிடுறாருன்னு அர்த்தம். இது நீ 2 நாள் உபவாசித்து நீ வரணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி நீ சொன்னீனா உனக்குள்ள அந்த விசேஷ ஆவி இல்லைன்னு அர்த்தம். ஆமென். நாங்களாம் எப்படா எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது காத்து என்ன பண்ணிட்டுப்போம், காத்து வச்சுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கமாவது எடுத்து வச்சுட்டு சாம் பண்ணிட்டுப்போம். இந்த பிரசங்கத்தை எங்கேயாவது போய் சொல்லணும், 10 பேருக்கு சொல்லணும். வீட்டுல நான் பார்த்தேன், இந்த கொரோனா வந்துச்சு, எவனுமே என்னை கூப்பிட்டு பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இல்லை. ஓல்டு ஜூம் இந்தியா தேசத்துல மட்டும் இல்ல, வா வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து உட்காரு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ்லாம் அது இருக்காங்க. இந்து ஜனங்கள் இன்னும் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து வீட்டுல வச்சு பூஜை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் சபைக்கு போக முடியாது. ஆன்லைன்ல என்ன கொடுக்க ஆரம்பிச்சோம், கம்யூனியனே கொடுக்க ஆரம்பிச்சோம். அவங்க சபைக்குள்ளே போக முடியாது, அவங்க ஹஸ்பண்ட் அலோவே பண்ண மாட்டாங்க. பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு இயர்போட மாட்டிக்கிட்டு பிரசங்கத்தை கேட்கிறாங்க. முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, யுஏஇல இருந்து கலந்து கொள்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, பிரசங்கம் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா சாவதம் முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் உங்களுக்கு ஏன் என்ன இருக்கணும் சொல்லுங்க, இருக்கணும், இருக்கும், இன்னையில இருந்து இருக்கும். ஏன்னா அந்த விசேஷ ஆவி எனக்குள்ளே கிரிய செய்கிறது. இந்த விசேஷ ஆவியை குறித்து நான் நிறைய காரியங்கள் சொல்லணும், நிறைய சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 11:2 அது 7 வகையான ஆவிகளை கொடுக்கக்கூடிய விசேஷ ஆவி இருக்கு. அது என்னென்ன விளக்கம் எனக்கு நேரம் இல்லை, சொல்லிடுறேன். ஞானம், உணர்வு, புரிந்து கொள்ளுதல் தன்மை, அறிவு, ஆலோசனை, பலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவியானவரால் அருளப்படுகிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு இந்த ஞானம் இல்லைன்னா எங்க போய் கேட்கணும்? விசேஷ ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஞானம் இல்லாதவன் என்கிட்ட வந்து கேட்டா அள்ளி கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. யாக்கோபின் புத்தகத்துல இருக்கு, புதிய ஏற்பாடு. ரைட்? I'm saying it right. Okay. அப்போ ஞானம், விவேகம், உணர்ந்து கொள்ளுதல், என்ன 7 காரியம், ஆலோசனை, பலன், கர்த்தருடைய பயம், இதெல்லாம் கொடுக்கக்கூடியது எது? விசேஷ ஆவியாகிய ஆவியானவர். அந்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லைன்னா இந்த யூசிஎஃப் செயல்பட முடியாது. அந்த ஆவியானவரின் வழி நடத்துதல் இல்லைன்னா இந்த யூசிஎஃப் 25 ஆண்டுகள் முடிச்சு 26 ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைத்திருக்க முடியாது. நீங்க இங்க வர்றதுனால ஞானத்தை பெறுறீங்க, இங்க வர்றதுனால பலனை பெறுறீங்க, இங்க வர்றதுனால ஒன்னா கூடிய ஆராதிக்கிற ஒரு திறனை பெறுறீங்க, இங்க வர்றதுனால ஆலோசனைகளால் வழி நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறீர்கள். ஏன்னா விசேஷமான ஆவி வேற விதமா உலக பிரகாரமாய் அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு வழி நடத்துகிறதா இருக்கிறது. நீங்க வித்தியாசமா யோசிங்க. சொல்லுங்க, வித்தியாசமா யோசிங்க. வித்தியாசமா யோசிங்க. உலகத்தை போல இல்லாமல் உலகத்துல சொல்லுவோம், நீ ஏதாவது ஒரு வெளியில போயிட்டு இருந்தீங்கன்னா உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐயோ இது யாருமே இப்படி பண்ணக்கூடாது. என்னது? ஐயோ இதை யாருமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ தெளிவா கர்த்தரால வழி நடத்தப்பட்டு விசேஷத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதே வழி நிறைய பேர் என்ன பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ பண்றதே தப்பு, நீ செய்யறதே தப்பு, நீ பிரசங்கம் பண்றது சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பாடா, எனக்கு ஒரே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. என்ன அங்கீகாரம்? நான் விசேஷத்தாவியானவரால நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்ற அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சரி, 4 காரியங்கள் டக்குன்னு சொல்லிட்டு முடிக்க ட்ரை பண்றேன். முதலாவது காரியம், விசேஷத்தாவியானவரால நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா முதலாவதா நீங்க ஒரு நோக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஒரு ஆண்டு சொல்லுங்க, ஒரு நோக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். You will have a purpose in your life. தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் சொல்லி போறேன். தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தானியேலுக்கு ராஜாவின் மேஜையிலிருந்து போஜனம் கொடுக்கப்பட்டது. அவன் மேஜையிலிருந்து வைன் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ ட்ரைனிங் பீரியட்ல உனக்கு ராஜாவின் பந்தியில கலந்து கொள்ளலாம் என்று அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. உலகம் அவனுக்கு அதை கொடுத்தது. ஆனால் தானியேல்
ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை வித்தியாசமாக செயல்படுத்துவார். ராஜாவின் மேலையை தேடி ஓடாதீங்க. சொல்லுங்க, நான் இந்த உலகத்தின் மேலையை தேடி நான் ஓட மாட்டேன். உலகத்தின் நிச்சயம் தேடி நான் ஓட மாட்டேன். உலகத்தின் பாவத்தை தேடி நான் ஓட மாட்டேன். இந்த உலகம் எதை எனக்கு போதிக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்கென்று ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்ததைப்படி செயல்படுத்த அவர் வாஞ்சிக்கிறார். அந்த வழியிலே you will be a man of purpose. You will be a man of purpose. யூசியப்புக்கு நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், you have a purpose to unite all the Christians together. Don't get diverted from this purpose. Never ever compromise this purpose. This organization has a purpose for uniting Christians. Never get diverted. உங்க எல்லாத்துக்கும் ஒரு purpose இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நான் எப்பவுமே கர்த்தரை பத்தி பிரசங்கிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுவேன். My God is a God of Omega and Alpha, not the God of Alpha and Omega. நான் வேதாகமத்துல Alpha and Omega என்ன போட்டிருக்கு? ஆதியும் அந்தமுமானது என்ன போட்டிருக்கு? ஆனா நான் எப்பவுமே Omega and Alpha ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு முடிவு தெரிஞ்சதுனால தான் துவக்கத்தையே ஆரம்பிக்கிறார். பிரீத்தியும் ஒத்தி பிறப்பா, அவ இந்த வருஷத்துலதான் பிறப்பா, அவ இப்படிதான் ஊழியர் செய்வா, அவளுக்கு தீர்க்க தரிசனம் இப்படிதான் வரும், இந்த தேசத்துலயா போவா அப்படின்னு சொல்லி இந்த பூமி தோன்றதுக்கு முன்னாடியே அவரு முடிவு பண்ணி நோக்கத்தை எனக்காக வைத்தது நிமித்தமே என்ன இந்த பூமியில பிறக்க வச்சிருக்காரு. உங்களுக்கும் அதே நான் சொல்லுங்க. So my God is a God of Omega and Alpha. எல்லா இன்வென்டர்ஸையும் பாருங்க, ஒரு பேனாவை கண்டுபிடிக்கணும்னா கூட அவனுக்கு ஃபர்ஸ்ட் தோணி இருக்கணும் அவுட்புட் இப்படிதான் இருக்கும், பேனா இப்படிதான் இருக்கும்னு தோணுனாலதான் அந்த பேனாவை செய்யவே ஆரம்பிச்சான். தாமஸ் ஆல்வா எடிசனை கேட்டு பாருங்க, ஐன்ஸ்டைனை கேட்டு பாருங்க. இப்ப நான் கேட்க முடியாதுங்க, அவங்க எல்லாம் செத்து போய் பல செஞ்சுரி ஆச்சுங்க, அவெல்லாம் சொல்லாதீங்க சரியா. 4 வரும் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு 2ஆம் வருகை இருக்கிறது பார்க்கும்போது போய் கேளுங்க, ஏற்கனவே தோணுனால நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேளுங்க. So you will be a man of purpose, a woman of purpose, an organization that has purpose. Amen. Hallelujah. So first is purpose, second is prayer. Amen சொல்லுங்க. A man of prayer, a woman of prayer, an organization that comes together to pray. ஜெபசிங் அங்கிள் அழகா சொன்னாரு, இந்த இது கட்டுறது பாதியோட நின்றுச்சுங்க, ஆனா எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணாங்க, நல்லா சாப்பிட்டாங்களா, பிரியாணி போட்டாங்களா, நல்லா படம் போட்டு பார்த்துருந்தாங்களா, சத்தமா சொல்லுங்க. Prayer பண்ணாங்க. So first, when the excellent spirit is working inside you, you will be a man, woman or organization with purpose. Second, you will be a man, woman or an organization that will kneel down and pray. Hallelujah. தானியேல் புத்தகத்துல நான் வசனத்துக்குள்ள போக எனக்கு நேரம் சொல்லி தரேன். அதாவது தானியேல் சிங்க கெபிக்கு நேரம் செலுத்தும்படிக்கு ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவனை கொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, இவன் 3 நேரம் ஜாம் பண்ணுவான். அதனால ராஜாவுக்கு போய் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துடலாம், யாருமே என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது, மத்தவங்க கிட்ட போய் தலை சாஷ்டாங்கமா விழக்கூடாது, ராஜா கிட்ட தான் எதுவா இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டு அவனை என்ன பண்றாங்க, சிங்க கெபிக்கு நேரம் தள்ளுறாங்க. இத தானியேல் கேள்விப்படுறான். அவன் சிங்க கெபிக்குள்ள போவான்றது நல்லா தெரியும். தெரிஞ்ச மாத்திரத்துல அவன் சிங்க கெபிக்குள்ள போய் ஜாம் பண்ணலங்க. அவன் எங்க ஜாம் பண்ணா, எப்பவுமே ஜெபிக்கிற இடத்துல கெபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜாம் பண்ணா. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கலாம்னு சொல்லி இருக்காத. நீ என்ன பண்ணணும், பிரச்சனை வர்றதுக்கு முன்பதாகவே. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, சாத்தான் சிக்கன் சிங்கத்தை போல எவன மகன் தரலான்னு நடந்துகிட்டே இருக்கானா. He is always aware that when you are in the presence of God, that he cannot come and attack you, but he is aware that when you are far away from God, that he can easily get you into trouble. So always be a man of prayer, be a woman of prayer, be an organization that comes together to pray. What am I saying? Hallelujah. First, purpose. Second, prayer. When you have this excellent spirit, you will never cease to pray. For example, நான் சொல்லணும்னு வெச்சுக்கோங்க, இயேசுதான் சொல்ல முடியும்.
நீங்க தானியல் 5:12, 1:17 அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி போய் படிச்சு பாருங்க. சரியா? இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா அவர் போய் வைராக்கியமா பிரசங்கம் பண்ணுவாரு, வைராக்கியமா தொட்டு சுகம் பண்ணுவாரு, பாடையை தொடுவாரு, செத்தவன் எந்திரிச்சு நடந்து போய்கிட்டே இருப்பான், எல்லா காரியங்களும் நடக்கும். எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே வேதம் தெளிவா சொல்லும், he sent everybody and went into a solitude to pray. Hallelujah. Amen. The Bible says that he went upon a mountain to pray. The Bible says, Luke clearly says that he went into the wilderness to pray. Hallelujah. Hallelujah. How many of you can pray more than an hour in a day? எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க? இங்க இருக்கீங்க. Okay. Few. Very few. I pray from 5 to 6 in the morning and then I run. 5 to 6 மணி வரைக்கும் ஜாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓடுறேன். ட்ரெட்மில்ல ஓடுவேன் 1 மணி நேரம். ஓகே? எனக்கு வயசு 43. நம்ம பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ஓடுறோம்ல, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ஜாம் பண்ணணும். 1 மணி நேரம் கூட என்னால ஜாம் பண்ண முடியல அப்படின்னா விசேஷ ஆவி உள்ள இல்லைன்னு அர்த்தம். இருந்தா முட்டி முடங்கும். கர்த்தர் முன்பதாக முட்டி முடங்குச்சுன்னா எவனுக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்ல, யார் முன்பதாய் தாய் குடிந்து நிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நல்லா ஜாலியா எழுந்து போய் நல்லா செம்மையா பிரசங்கம் பண்ணுவாங்க, பயங்கர வைராக்கியமா. ஆனா ஜெப வாழ்க்கையை பார்க்கும்போது பெரிய முட்டையா இருக்கும். விசேஷ ஆவி இருந்தா நம்ம ஜெபிக்க வைக்கும். இயேசுவே ஜெபிச்சான். நமக்கெல்லாம் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு என்ன? ஜெபிச்சு 1 மணி நேரம் ஜெபிச்சு பாருங்க, உங்க வீட்டுல இருக்க பிரச்சனை எங்க ஓடி போகுதுன்னு பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. நான் பிரான்ஸ்க்கு டிராவல் பண்ணேன். உங்ககிட்ட பக்கத்துல வந்து சொல்றேன், 1000 ரூபாய் இந்தியா காசு பாக்கெட்ல இருந்துச்சு. அங்க போயிட்டு வரும்போது கத்துறேன், அப்படி ஆசை எங்க இந்த காசு வரும்னு தெரியாது, எங்க எப்படி போகும்னு தெரியாது. பிசினஸ் கிளாஸ்ல கூட போனேன், ஆனா காசே எல்லாம் போயிட்டு. அதாங்க அற்புதம். விசேஷ ஆவி உனக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் தூக்கி உயர்த்துவாரு. தானியெல்லாம் அதைத்தான் செஞ்சாரு கர்த்தர் தானியலுக்கு. ஆளுங்க இவனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம், என்ன சிங்க கெபில கொட்ட போடுறான். இவன் மட்டும் கெபிக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஜாமணி தான் வைங்க, போக கூட முடிஞ்சிருக்காது. சிங்கம் எல்லாம் போராண்டி ஒரு எலும்பு துண்டு கூட இல்லாம பண்ணிருக்கோம். இவன் வைராக்கியமா ஜெபிச்சுட்டு விசேஷ ஆவியோட உள்ள கால் அடி வச்சனால சிங்கம் பேக் அடிச்சிச்சு. சொல்லுங்க ஹalleluya. கட்சிக்கிற சாத்தான் என்கிற சிங்கம் உன் வாழ்க்கையை விட்டு பேக் அடிக்கணும்னா, இந்த ஆர்கனைசேஷனை விட்டு பேக் அடிக்கணும்னா நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? ஜெபி. ஹalleluya. ஹalleluya. ஜெபி. வீட்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுச்சுனா மனசு என் பையன் சொல்லுங்க, நீ ஜெபிச்சியா? என்னாலே நீ ஜெபிச்சியா? பைபிள் வாசியா? நீ ஜெபிச்சியா? பைபிள் வாசி. வாசிக்கலன்னா நைட்டு 10 மணி ஆனாலும் உட்கார வச்சு வாசிக்க வச்சுதான் படு. உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி வளர்க்குறீங்கன்னு பாருங்க. ஒரு காலேஜ் போற பையனை அடிச்சாலும் வாங்கிக்குமா? உங்க வீட்டுல அடிக்க முடியுமா? முடியுமா? எங்க அம்மாலாம் என்னை 1 அடி கூட அடிச்சிருக்கேன். அடிச்சாங்கன்னா ஓடி போயிருப்பேன். நான் என்ன தப்பு பண்ணனோ அதை என் பையன் பண்ணக்கூடாது. பாருங்க, வேதத்துல ஒரு வசனம் இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கெட்டவங்களா இருக்கிற நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு மீனை கொடுப்போமா, பாம்பையா கொடுப்போம்? நல்ல ஆரம்பிதாட்ட கேட்டீங்கன்னா விசேஷதானே கொடுக்க மாட்டேன் நான் சொல்லுவாரு. வச்சு அவரை வச்சுக்கிட்டீங்களேன்னு சொல்ற ஆண்டவே கிடையாது. சொல்லுங்க, நான் இன்னைக்கு கேட்டேன், சிங்கைக்கு மீன் ஒண்ணும் பண்ணாது. சொல்லுங்க, நான் உயர்ந்த ஸ்தலத்துல அமர்ந்தேன். If you're going to be a man of purpose, a woman of purpose, you can sit in trance. If you're going to kneel down and pray before God, you can come out of any den in this world. Somebody shout an amen to the Lord. Hallelujah. Hallelujah. மூன்றாவது, ரெண்டாவது body of prayer, மூணாவது perception. A woman or a man of perception. தானியலுக்கு விசேஷத்த ஆவி இருந்தபடினால அவனுக்கு என்ன சூழ்நிலை கொடுத்தாலும் விசேஷத்தபடி செயல்பட முடிந்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா செயல்படவே தெரியாமல் போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா செயல் பண்ணணும்னா எனக்குள்ள என்ன வேணும்? எனக்குள்ள என்ன வேணும்? எனக்குள்ள என்ன வேணும்? சொல்லுங்க, விசேஷத்தை கத்துறவங்க தானே விட்டுருவாங்க.
God is just pouring out His excellent Spirit upon you. I mean, men of this organization, receive it in Jesus' name. நீங்க வித்தியாசமா யோசிப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாவே இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்ல. சொல்லுங்க, கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்ல. என் வியாதி பெரிய பிரச்சனையே இல்ல. எனக்கு இருக்கிற மைக்ரேன் பெரிய பிரச்சனையே இல்ல. எனக்கு கண்ணு தெரியுதா பெரிய பிரச்சனையே இல்ல. நான் கோவால போய் ஒரு வாட்டி 3 நாள் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். 3ஆவது நாள் மீட்டிங்ல ஒரு 7 வயசு பையன் ஓடி வந்தான். எல்லாம் மீட்டிங் முடிஞ்சிருச்சு, லைன்ல நிக்கிறாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள யார் யாருக்கெல்லாம் உடம்புல வந்து வியாதி இருக்கோ இல்ல பிரச்சனை இருக்கோ வந்து இல்லைங்க சிஸ்டர் ஜாம் பண்ணுவாங்க. அவங்க நிறைய பேர் நின்று இருந்தாங்க. அந்த 7 வயசு பையன் பின்னால்தான் குடுகுடுன்னு ஓடி வந்தான். முன்னாடி ஓடி வந்துட்டு என்னை பார்த்து என்னப்பா பண்ணணும், ஃபர்ஸ்டே வந்துட்டியே அப்படின்னு. ஏன்னா அங்க நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், ஹிந்தியில இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அப்போ அவன் சொன்னா, ஆண்டி நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இவ்வளவு பெரிய கண்ணாடி, எனக்கு இந்த கண்ணாடி இல்லாம நான் கிளாஸ்ல போய் எழுதணும் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயோ, அதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது வியாதி இருக்குன்னா கையை வச்சு சாமி அனுப்பிச்சுடுவாங்க. சரியா, போற வழியில யாரு சோழி எடுத்துட்டு போகுது, இங்க நம்ம மானத்தை வாங்காம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பையன் வந்து லைவா ஒரு டார்காஸ்ட் கேட்கறான், பண்ணுடி அப்படின்னு. ஐயோ, பிரசங்க வேற ஏசுவின் நாமத்துல பயங்கரமா பண்ணிட்டுமே ஆண்டவரே, அது வந்து சோதனையா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், எப்பா நீ நம்புறியா? முதல்ல நான் பண்ற ஜெபத்தை நான் பண்றேன், ஆனா நீ நம்புறியா? கண்ணாடி எடுத்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன், நீ நம்புறியா அப்படின்னு. ஆனா சொன்னா, எஸ் ஐ பிலீவ் அப்படின்னா ரொம்ப ஸ்டைலா. அப்பாவி, நமக்கு வந்து சோதனை இன்னும் மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லி, ஆவியானவரே எனக்கு ஒண்ணும் பண்றது தெரியல, இயேசுவின் நாமத்துல இவன் கண்ணாடி போடாம கண்ணாடியை எடுத்துட்டு நல்லா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இயேசுவின் நாமத்துல கண்ணாடியை கழட்டி தூக்கி வீசிட்டு அவன் வாசா பாருங்க. அந்த இதுல போட்டு என்னமோ ஹிந்தியில போட்டு வச்சிருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா வாசிக்கிறான். அவங்க அம்மா வேற கேக்குது, டே நல்லா தெரியுதா? எனக்கு நல்லா செக் பண்ணி சொல்றான். இவனும் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோ, நான் மத்தவங்களுக்கு எல்லாம் ஜாப் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ நல்லா வாசிக்காமி, அதுக்கப்புறம் சாட்சி சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அவனா போய் படிச்சுட்டு சுத்தி படிச்சுட்டு, அம்மா எனக்கு பைபிள கூட சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னா. அடுத்த வாட்டி நான் போறேன் அந்த சர்ச்சுக்கு, சண்டே மார்னிங் மட்டும் பிரசங்கம் பண்ண போனேன். அடுத்த வாட்டி போகும்போது பையன் ஓடி வந்தான். 2 வருஷம் கழிச்சு போனேன். ஓடி வந்து, ஆண்டி பாத்தீங்களா எனக்கு தெரியுதா அப்படின்னு. நான் தெரியலையப்பா, யாரும் தெரியல, வாங்கிட்டப்பல இருக்குன்னா, நான் தான் கண்ணாடி அப்படின்னு சொல்லி செய்ய காமிக்கிறேன். ஓ ஓகே ஓகே, இன்னும் கண்ணாடி போடுறது இல்லையா? போடல விசேஷதாவியெல்லாம் வித்தியாசமா செயல்படுவீங்க. விசேஷதாவியெல்லாம் வித்தியாசமா உங்க பிரச்சனைகளை நீங்களே முடிப்பீங்க. நீங்க போதகரை தேடி ஓட வேண்டாம். ஐயோ எங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி வரணும்னு தேடி ஓட வேண்டாம். நான் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் யாரையும் தேடி ஓடாத, முட்டிய முடக்கி, ஐயோ எனக்கு இருக்கிற அந்த விசேஷதாவிய கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வைங்க ஆண்டவரே, நான் என் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு போயிடும். நீங்க எந்த பிரச்சனையுமே கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், விசேஷதாவி உனக்கு ஒரு ஸ்பெஷல் விஸ்டம் கொடுத்து கடன் இருந்து வெளியில வர கிருபை பாராட்ட போகுது. ஒரு ஆமென் சொல்லி பேசுறேன். Hallelujah. You will have a different perception. கடைசியாக 4வதாக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, first one purpose, second one prayer, third one a different excellent perception, and fourth one power. ராமன் சொல்லுங்க, வல்லமை. இன்னைக்கு யாருக்குதான் வல்லமை வேண்டாம் அப்படின்னா, அவங்க ஒரு அதிகாரமும் ஒரு வல்லமையை கொடுத்தா அவங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்டு எல்லாம் காலத்துக்கு விடுங்க. நமக்கு ஒரு அதிகாரமும் வல்லமையும் இருக்கு. ராமன் சொல்லுங்க, அது சிலுவையில இருந்து வருது. அந்த வல்லமைய நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரெடிமேடா இருக்கு. ஏன்னா இந்த பாப்கார்ன்லாம் போட்டோம்னா டக்குன்னு பொரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபாஸ்ட் ஃபுட். ரொம்ப பசிச்சு போய் 1/2 மணி நேரம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு போற வேலை இதை கொஞ்சம் குறைச்சிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், அங்க போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு தெம்பு வந்துடும். சரியா? So God is going to grant you power. அதிகாரத்தின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த விசேஷ ஆவி உனக்குள்ள இருந்து வேலை செய்யும் போது அதிகாரமுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாய். ராமன் சொல்லுங்க, இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன் நீ சொன்னீங்கன்னா நீ நல்லா இருப்ப. ஐயோ இன்னைக்கு நாளே சரியில்லை, ஜீவனம் மரணமோ என்ன சொல்லுங்க, எனக்கு நம்பி வல்லமை செய்யப்படுவா.
நேபுகாத்நேச்சாரன் தான் முடிச்சிட்டு போனான். சரியா? ரெண்டாவது பெல்ஷஸ்ஸார், அவனுடைய மகா ஆளுகை செஞ்சான். அதுலயே வந்தாங்க, எல்லாத்துக்கும் மேல இருந்தான். ராஜாக்கு அடுத்தபடி எவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேதிய ராஜா வரான். சரியா? மேதிய ராஜா வரான். பாபிலோன் விழுந்து போயிடுச்சு. மேதியர்கள் ஆளுகை செய்கிறார்கள். அங்கேயே யாருமே கவர்னர்? நம்ம அல்ல. சரியா? மேதிய ராஜ்யம் விழுந்து போச்சு. இப்ப பெர்ஷிய ராஜ்யம் வருது. அங்கேயும் யாருமே கவர்னர்? நம்ம அல்ல. ராஜ்யங்கள் மாற்றப்படும், சூழ்நிலைகள் மாறும் நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அந்த வல்லமையில நீ செயல்படும் பொழுது உன்னுடைய பிராணம் யாரும் அசைக்க முடியாது. அசைக்கப்படுவேன் இல்லை. I will not be shaken in the name of Jesus, because I am going to walk in power and authority that comes from the cross. Hallelujah. Thank you. இப்பொழுது நாம் இறுதி ஜெபம், ஆசீர்வாதம். ஞான தர்மராஜ் ஐயா வந்து முடித்து வைக்க முடியாது. முடிஞ்சோடனே உங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு பொறுமையாக கொஞ்சம் நின்று சாப்பிட்டு போங்க. எல்லாரும் ஒருத்தர் கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி கொடுக்கிறேன். நிறைவு ஜபத்திற்காக நாம் அமர்ந்து காத்து அவருடைய பாதத்தை அர்ப்பணிக்கலாம். அன்பாய் நேசிக்கின்ற ஆண்டவரே, கடந்த வாரம் பெந்தேகோஸ்தே திருநாளிலிருந்து திருச்சபையிலே உங்களுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு திருத்துவ ஞாயிறாக அனுசரித்தோம். இன்று கேட்ட சத்தியங்கள் ஆவியானவருடைய சிறப்பான ஆவியின் அனுக்கிரகத்தை வரத்தை கொடுப்பதை பற்றிய செய்திகளை நாங்கள் கேட்டுக் கொடுக்கிறோம். அன்பான சகோதரி, ஆண்டவருடைய வல்லமையினால் நிறைந்து எவ்வளவு அழகாய் ஆழமாய் திருமறையில மறைத்திருக்கிற உண்மைகளை வெளிப்படுத்தி என்னுடைய சபைக்கு வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில அமைந்தது. அவருடைய செய்திகள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று நினைத்து நன்றி சொல்கிறோம். இதையடையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறாக. அவருடைய பெற்றோருக்காக நாம் ஜெபிக்கிறோம். குடும்பமாக பல்வேறு திருப்பணிகளில் தங்கள் அர்ப்பணித்து செயல்பட்டு வருகிறார்கள். வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் உங்கள் நாமத்தை பயன்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த UCF 26 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கி அதனுடைய வரலாறு, வளர்ச்சி, வெற்றி, அநேக மக்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்கிற விதங்கள், ஜப கூடுகை, பல திருச்சபைகளுடைய ஐக்கியத்தை இந்த நாளில் நாங்கள் கண்டுகொள்ள கிருபை அளித்திருக்கிறேன். இது வளர்ந்து பெருக வேண்டும். பிரியாமல் இணைந்து ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகின்ற ஒரு சபையாக மாற வேண்டும். பொறுப்பாக இருக்கிற பிள்ளை ஒவ்வொருவருக்காக நாம் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற இந்த ஐக்கியத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு இப்பொழுது கடன் செல்வோம். இரவு பொழுதிலே நல்ல இழைப்பார்வை கற்றிட்டாலும் காலையில் எழுந்து துதிக்கூடிய திருமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். ஜீவனுள்ளதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடும் நாட்களிலும்